ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒஸ்கோட்டா, பெங்களூர் அடுத்து ஒஸ்கோட்டாவில் ஒரு காட்டேரியம்மன் டெம்பிள் இருக்குது. நல்ல சக்தி வாய்ந்த கோயில் தான், எல்லோரும் போகிறாங்க. அந்த பாப்புலேஷன் யூட்டிலைஸ் பண்ணி அங்கே நிறைய காசு வசூல் பண்ணுறாங்க. ஒருத்தர் போனால் மினிமம் 500 ரூபா செலவாகுதுங்க. அங்கே தேங்காய் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சாங்கின்னு சொல்கிறாங்க. அந்த தேங்காய் வாங்குறதுக்கு 300 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள சாமிக்கிட்ட வச்சு எலுமிச்சை பழம்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பழம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ₹1 எலுமிச்சை பழம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகடு விற்கிறாங்க. அந்த தகடு கட்ட 550 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாதாரண ஒரு கயிறுங்க கட்டுறதுக்கு 20 ரூபாங்க. அதேமாதிரி வெளியே வந்தால் சுற்றி போட்டுக்குங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுற்றி போட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை சுற்றி போடுறதுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. நானும் என்னோடய அனுபவத்தில் எவ்வளோ கோயில் போயிருக்கேங்க. ஆனால் இந்தமாரி செலவு பண்ணதில்லைங்க. ஜஸ்ட்டு யாரெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களா, ஃப்ரீ தரிசனம் போகணுன்னா ஏர்லி மார்னிங் போங்க. 6 மணிக்கு கோயில் ஓப்பன் ஆகுது. நீங்கள் 8 o'clock போனால் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். அது வீக் எண்டில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அதுக்கு 500 ரூபா வசூல் பண்ணுறாங்க. சரியாக இருக்குங்க. செம்மையாக மணி வந்து எப்படி மக்களை யூட்டிலைஸ் பண்ணி சம்பாதிக்கிறது செம்மையாக காட்டுறாங்க. எதுவுமே கேட்குறதில்ல. சும்மா எது தொட்டாலும் சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு கூட போகாதுங்க. ஒரு கந்திஷ்டி குர்ச்சின்னு விற்கிறாங்க. அது 200 ரூபீஸுங்க. சும்மா ரோட்லேருந்து உடச்சிருந்து வச்சுருப்பாங்க. 200 ரூபான்னு விற்கிறாங்க. காசுங்க செம்மையாக வசூல் பண்ணுறாங்க. நான் என்னை பற்றி எவ்வளோ பெரிய கோயிலெலாம் போயிருக்கேன். ஆனால் இப்படிலாம் காசு வசூல் பண்ணி பார்த்ததே இல்லைங்க. இந்த கோயில் அநியாயத்துக்கு வசூல் பண்ணுறாங்க. ஆனால் பிரபலமாக மக்கள் ஜாஸ்தி வராங்க. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணி இவங்களும் அதை சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. அது எனக்கு கண்டிப்பாக அந்த மக்களுடைய நம்பிக்கையை அவங்க இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் போகிறீங்களோ எதுவுமே வாங்காமல் சாமி வண்டி கும்பிட்டு சாமியோட அருளை வேண்டிட்டு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னெசரி எதுவும் வாங்கி இந்த வேண்டுதல் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு 500 ரூபா வச்சா தான் இதெல்லாம் பண்ண முடியும். பாய் நண்பர்களே. ಅದೇ ನೋಡ್ತಾವ್ರಿ.